ஹலோ மக்களே, எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் இன்றைக்கி பச்சை பயிறு பாயாசம் தாங்க செய்ய போகிறோம். ஸோ எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்த்துடலாம். தேவையான பொருட்கள் பச்சை பயிறு பாருங்கள், முளைக்கட்டி வந்து எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் முளைக்கட்டாமையுமே வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதுக்கு பிறகு தேவையான அளவு ஹெர்கண்ட் எடுத்துருக்கிறேன். அதோடு சேர்த்து தேவையான அளவு சவ்வரிசி, அதே மாதிரி சேமியா, அதோட வந்து இந்த ஏலக்காய் 2 எடுத்துருக்கிறேன். ஸோ இதை வந்து நாங்கள் முதல்ல வறுத்தெடுக்க வேணும். ஸோ வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க, நாங்கள் வந்து சும்மா லேசாக வந்து வறுத்தெடுத்தாலே போதும். ஓகே, பாருங்க வறுபட்டுட்டுது. ஒரு பாத்திரத்துக்குள்ள வந்து மாற்றிடலாம். பாருங்க, இப்போ ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்து நாங்கள் அதுக்குள்ளே வந்து தேவையான அளவு தண்ணி வந்து விட்டுடலாம். ஸோ அதுக்கு பிறகு வந்து நான் முளைக்கட்டின இந்த பயிரை வந்து இதுக்குள்ளே போட்டுடுறேன். ஸோ முளைக்கட்டி போடணும்னு சொல்லி இல்லை, நீங்கள் உங்களுக்கு விருப்பமான முறையில் வந்து செய்து கொள்ளலாம். பயிரை வந்து ஊற வச்சு அதை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். முளைக்கட்டி செய்தாலுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து முளைக்கட்டி எடுத்துருக்கிறேன். ஸோ அதோடு சேர்த்து இந்த ஏலக்காய், அதே மாதிரி சவ்வரிசி, சேமியா எல்லாத்தையுமே வந்து உண்டா போட்டுருவோம். இதோடு நாங்கள் தேவையான அளவு கற்கண்டையுமே வந்து போட்டுருவோம். ஸோ இந்த இதையும் சேர்த்து நாங்கள் கொதிக்க வச்சா சரி. ஸோ வந்து நாங்கள் வந்து அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுட்டு கொண்டு வந்துடலாம். பாருங்க எப்படி அவிஞ்சு கொண்டிருக்கேன்னு சொல்லி. பாருங்க, இன்னுமே வந்து நல்லா அவிய வேணும். ஸோ நல்லா வந்து அவியட்டும். பாருங்க, பச்சை பயிறு பாயாசம் வந்து ரெடி ஆகிட்டுது. சூப்பராகவே இருக்குது, பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. அந்த ஏலக்காய் வாசம் வந்து தனியாக தெரியுது. ஸோ இன்னொரு பாத்திரத்தில் வந்து மாற்றிடுவேன். ஓகே, பாருங்க சூப்பரான இந்த பச்சை பயிறு பாயாசம் வந்து ரெடி ஆகிட்டுது. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பச்சை கலரில் வந்து பாயாசம் வந்துருக்குது. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி சூப்பராகவே இருக்குது. அதுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு சத்தானதும் கூட, ஒரு சூப்பரான நாங்கள் 5 நிமிஷத்துலேயே வந்து செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். நீங்களுமே வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, சாப்பிட்டு பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது. அந்த பயறு எல்லாமே வந்து கடிபடிக டேஸ்ட்டாக இருக்குது. இனிப்புமே வந்து சூப்பராக இருக்குது. நீங்களுமே வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன பிள்ளைகள் வந்து நல்லா விரும்பி சாப்பிடணும். அந்த செமையாக இருக்குது. ஸோ இன்னொரு சேனலில் வந்து சந்திக்கலாம். அதுக்கு எங்களுடைய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.